அரசியல்வாதி என்று சொல்லக்கூடியவர் அடுத்த தேர்தலை பற்றியும் அதன் வெற்றியை பற்றியும் பிறகு வரி வசூலை பற்றியும் சிந்திப்பார். எனினும் ஆன்மீகவாதி என்று சொன்னார் உங்கள் அடுத்த தலைமுறையை பற்றியும் உங்கள் வெற்றியை பற்றியும் உங்கள் வாழ்க்கையின் வலியை பற்றியும் சிந்திப்பார். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் தேர்தல் முக்கியம் இல்லை, எனக்கெல்லாம் தேர்தல் முக்கியம் கிடையாது, நான் எந்த கட்சியிலும் நிற்க ஆசைப்படுறதும் கிடையாது. 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களில் 70% பேர் நமது நாட்டிலே கடனில் இருப்பதாக புள்ளியியல் சொல்கிறது. நமது நாட்டின் மொத்த ஜிடிபியில் 41% கடன் மக்களிடம் இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது போன்ற சூழ்நிலையிலே காதல் என்று சொல்லுவதும் உறவுகள் என்று சொல்லுவதும் அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்திலே மன ஆறுதலை தருகிறது. இது விஞ்ஞான ரீதியாக சொல்லணும்னா ஆக்சிடைசின், டோபமைன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். காதல் உணர்விலே இதெல்லாம் வெளிப்படும் போது மனதிற்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்பார்கள், ஒரு ஆறுதல். அதே போல தூக்கமின்மை போன்ற வியாதிகளாலும் பலர் அவதிப்படுகிறார்கள். இவர்களுக்கு மனம் சார்ந்த ஆலோசனைகள் தேவைப்படுகிறது. அது எப்பொழுதெல்லாம் மனம் தள்ளாடுகிறதோ நல்ல மனநல மருத்துவரின் ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள்.